ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா நீங்கள் ஒரு ஆச்சரியமாட்ட அப்படின்னா என்ன பார்க்கலாம், என்னடா புது ஒரு ஆள் இதில் நிற்கிறாரு என்று பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை மக்களே, ஒன்றுமே இல்லை. என்ன தலைவர் வட்டி தாடியை செட் பண்ணியிருக்கபடியாக உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி நான் அப்படியே தான் இருக்கிறேன். வேறு என்னன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கொடுத்து வர ஒரு சப்போர்ட்டுக்காக வேண்டிய நன்றி சொல்லுறேன். என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி ஈஸியாக வட்டிலப்பம் அப்படி செய்கிறேன். இப்போ ஸ்ரீலங்கா ஆட்களுக்கு வந்து இது ஒரு ஒரு கல்ச்சர் ஃபுட்டுன்ற மாதிரி சொல்லலாம். கல்ச்சர் ஒரு டெசர்ட் என்று சொல்லலாம். இது சில ஆட்களுக்கு தெரியாது. அதுதான் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறேன். ஈஸியான மெத்தடில் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அதுக்கு இது சாமான் நான் எப்படி செய்ய போகிறேன்றத முதல் இதுக்கு வந்து க்ரீம் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து சிங்கிள் க்ரீம். இது வந்து நீங்கள் எல்லா கடைகள்லேயும் இருக்குது சிங்கிள் க்ரீம். இது வாங்கி வைக்கணும். வேறு கித்தூர் வட்டிலப்ப சர்க்கரை. இது நான் ஏன் இப்படி வாளியோடு வச்சுக்கிறேன்டா, அப்படி தான் வாங்கினா அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக. வெனிலா எசன். இப்போ பார்த்தா இப்போ நான் செய்ய போகிற மெத்தட் இதுக்குள்ள தான் நான் செய்ய போகிறேன். வேறு இதுக்குள்ள இது வந்து நாங்கள் வந்து அவனுக்கு வைக்க போகிறோம். சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால், வட்டிலப்பத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணிக்கு போட்டு தான் கிடைப்பினோம். ஆனால் எங்களுக்கு அப்படி செய்ய தேவையில்லை. நான் செய்கிற மாதிரி செய்தாலே ஓகே. இப்படி எடுத்துங்க. யோதிங்க கரெக்டாக இருக்கு. அப்படி தேவைப்பட்டு தண்ணி பிடிக்க தேவை. ஆட்டம் பார்த்துட்டு என்னன்னா, இது ஒரு முட்டையும் இதுக்கு போடணும். ரெண்டு முட்டை போடுவேன். இதுக்குள்ளேயே நாங்கள் ஒரு 2 முட்டையை எடுத்து, முட்டைக்குள்ள கோதுகள் வரும், கோது இல்லாத எடுத்துது 2 முட்டையை. இப்போ நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் வண்ட வடிக்கா இந்த இதான் எப்படி பாருங்க. இன்னும் தேவையான அளவுக்கு நாங்கள் எடுக்கிறோம். அதோட இந்த வெனிலா வேணும். போட்டுட்டு அதையும் நல்லா ஏலக்காயும் போடலாம். அதுக்கு ஏலக்காயும் ஒரு 2 ஏலக்காயை நல்லா தூளாக்கி போட்டு அதுக்குள்ளே நீங்கள் போடலாம். இது பாருங்க, ஏலக்காய் இப்படி மாவாக்கிட்டு போடணும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாய்க்கு அடிபடும். இப்போ என்னென்னா, நான் வந்து ப்ரௌன் சுகர் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் கொஞ்சோண்டு எடுத்து அதுக்குள்ளே போட்டு
அதை கரைச்சி போட்டு அதை கீழே ஊற்றி போட்டு தான் நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த வட்டலப்பம் அந்த செய்து வச்சதை நாங்கள் செய்வோம். நான் 2 ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி போட்டு இப்போ நான் இந்த ப்ரௌன் சுகரை வந்து ரெடி பண்ணிட்டேன். கணக்கு ஊற்றக்கூடாது. நாங்கள் இதுக்குலேருந்து அளவாக கொஞ்சமாக தான் ஊற்றுவோம். இப்படி ஊற்றி போட்டு இப்படி ஊற்றி போட்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இது இப்படியே செய்து நாங்கள் அவனுக்கு வச்சு போட்டு திரும்பி ஊற்றும் போது அந்த சுகர் எல்லாம் அப்படி கீழே வடிஞ்சு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நான் செய்து வச்சதை நானே கொஞ்சமாக செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் நான் செய்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் நான் சகலமும் செய்துட்டேன். செய்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அவனுக்கு வைக்க போகிறேன். அவனுக்கு நாங்கள் சரியான ஒரு இந்த லோவான ஃப்ளேமில் வச்சு தான் நாங்கள் அதை செய்யணும். குறைவான ஒரு ஃப்ளேமில் வச்சு நான் எப்படி செய்கிறது என்ன அளவில் நான் டைம் எடுக்கிறன்றதை உங்களுக்கு நான் வைக்கல காட்டுறேன். அப்படி எடுத்து நான் இப்போ அவனுக்கு வைக்க போகிறேன். அவனுக்கு வச்சு போட்டு இப்போ நான் இதில் வந்து சரியான குறைவான ஒரு இதில் வச்சு போட்டு 15 நிமிஷம் நீங்கள் உள்ளுக்கு வச்சிங்கன்னா ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வட்டலப்பம் ரெடி. இப்போ நான் துறக்க போகிறேன். அப்படின்னு பார்ப்போம். ஓ மை மக்களே பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ என்னாண்டா நான் வட்டலப்பம் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு நான் முயன்ற அளவுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் நான் காட்டி தந்தபடியே நீங்கள் அப்படியே செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 4 பேர் செய்கிறேன்டா 2 முட்டை போட்டு ஒரு தேவையான அளவு ஸ்வீட் அதுக்கு நான் கொஞ்சம் அளவு சொல்லல. ஆனால் அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். எவ்வளோத்தையும் நீங்கள் கொஞ்சம் அளவுக்கு செய்து போட்டு செய்யலாம். நீங்கள் அநேக பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நன்றி. இன்னுமா என்னை சப்போர்ட் பண்ணும்படிக்காக நான் ப்ளீஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், என்னை ஷேர் பண்ணுங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை நீங்கள் தட்டி விடுங்க. ஏனென்றா நீங்கள் பெல்லை தட்டி விட்டால் தான் நான் புதுசாக போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதால் இன்னொரு வீடியோவில் மக்களே நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லண்டன் பாஸ்கர்.